அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் அற்புதமான ஒரு ஃபார்மா பங்கை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த பங்கினுடைய பெயர் சிப்லா லிமிடெட். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பங்கு தான். ஆனாலும் இது ஏன் அற்புதமான பங்கு? இந்த பங்கை நான் இப்போ வாங்குவேனா வாங்க மாட்டேன்னா, ஒரு ஃபார்மா பங்கை எப்படி நான் வாங்குறது, அதாவது நான் எப்படி வாங்குவேன் அப்படிங்கிற சிந்தனையையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரிஸ்க்கு டாக்டர் ரெட்டிக்கும் அப்ளை ஆகும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி நம்ம ஸ்லைட்ஸில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் காட்ட போகிறேன். எபிட்டா என்ன, கேஷ் ஃப்ளோ என்ன, நான் எப்படி திங்க் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பின்னாடி. ஆனால் இந்த கம்பெனி ஏன் அற்புதமான கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா க்வாஜா அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர். அவர் மகாத்மா காந்தியோடைய ஃபாலோவர், சரிங்களா, டிசைப்பிள். அவர் இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணதுனால இந்த கம்பெனி இப்போ வரைக்கும் அந்த எத்திக்கல் வேல்யூஸோடைய அப்படியே இருக்கிறாங்க. எத்திக்கல் வேல்யூஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது லா வேற, சட்டங்கிறது வேற, அதுக்கும் மேலே போய் ஒரு மாரலாக எத்திக்கலாக இருக்கிறதுங்கிறது வேற. இந்த கம்பெனி எத்திக்கலாக ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட்டு, நல்ல கம்பெனி, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனி. ஸோ அதனால் இதை நம்பி பணம் போடலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தாட்டு, சரிங்களா. ஆனால் வேல்யூவேஷன் எவ்வளவுதான் ஒண்டர்ஃபுல் கம்பெனியாக இருந்தாலும் நமக்கு வேல்யூவேஷன் இருக்கணும், சரிங்களா. நம்ம போடுற காசுக்கு ரிட்டர்ன் வரணும், அது எஃப்டியை விட அதிகமாக வரணும். நம்ம வாங்குகிற ப்ரைஸ் அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல கம்பெனியை, நிஃப்டி 50ல் உள்ள கம்பெனியை, கேஷ் ரிச் கம்பெனியை, டெப்ட் இல்லாத கம்பெனியை, ஒரு நல்ல ஃபவுண்டர், ப்ரொமோட்டர், மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனியை, டாலரில் இன்கம் வர்ற ஒரு ஃபார்மா செக்டரில் உள்ள டாப் மோஸ்ட் கம்பெனியை உங்களுக்கு அவ்வளோ சீப்பான வேல்யூவேஷனில் கிடச்சிருமா? அப்போ கிடைக்காது தானே. என்ன பண்ணுறது அப்படின்னா, கொக்கு மாதிரி வெயிட் பண்ணணும். ஆனாலும் நான் சொல்ல போகிற மற்ற டீட்டெயில்ஸையும் கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பங்கை நான் எப்படி யோசித்து வாங்குவேன், இந்த மார்க்கெட் கண்டிஷனில் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த பங்குல அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் இது வரைக்கும் பேசின விஷயங்களுடைய குயிக் சம்மரி தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நெட் சேல்ஸு தொடர்ந்து க்ரோ ஆகிருக்கு, சரிங்களா. 19,000 கோடி, 21,000 கோடி, 22,000 கோடி, 25,000 கோடி, இப்போ 26,000 கோடி நெட் சேல்ஸ் சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. எபிட்டா 4,250, 4,552, 5,000, 6,291, 6,064 எபிட்டாவும் க்ரோ ஆகிருக்கு, சரிங்களா. இந்த கம்பெனியோடைய ஆனுவல் கன்சாலிடேட்டட் இபிஎஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா. 2016 வெறும் 16 ரூபாய் இருந்தது. 2018 17, 18, 19ன்னு ஆகி 2021 பாருங்கள் சடனாக 29 போய் அதே ரேஞ்சில் 29, 31, 34ன்னு அந்த 3 வருஷம் ஒரு growth காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 2 வருஷத்தில் 51, 55ன்னு சொல்லி இந்த இபிஎஸும் க்ரோ ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு சொல்லுது. ஆனால் ஃபார்மா செக்டரில் போய் சன் ஃபார்மா இல்லை டாக்டர் ரெட்டி இல்லை மற்ற பங்குகளை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீரான இபிஎஸ் க்ரோத்து அவங்களால காட்டியிருக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதனால தான் இது ஒரு ஸ்பெஷலான கம்பெனி. பெரும்பாலும் இந்த சிப்லா கம்பெனிக்கு இந்த யூஎஸ்எஃப்டியை அவ்வளோ சீக்கிரம் வார்னிங் கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 8 வார்னிங் கொடுத்ததா நம்ம சேனல்லே ஒரு நியூஸ் வீடியோவில் போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேங்க. பட் எண்ட் ஆஃப் த டே யூஎஸ்எஃப்டிஏ வார்னிங்கிறது காமனான விஷயம் ஃபார்மா கம்பெனிக்கு. ஆனால் ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த ஃபார்மா கம்பெனியோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வாலட்டைலாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுடைய செக்டர்லேயே பார்த்தீங்களே வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னா ஸ்டெடியாக க்ரோத் காட்டிடுவாங்க. ஆனால் எனக்கு என்ன அதிசயமாக இருக்குன்னா, இந்த சிப்லா கம்பெனி பாருங்களேன், இவ்வளோ சீரான க்ரோத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிசயமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து மற்ற டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ணுவோம்.
இப்போது சிப்லா வந்து எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது? 1400க்கும் மேலே ட்ரேட் ஆகுது. சரிங்களா? அதனுடைய இபிஎஸ் நம்ம கடந்த ஸ்லைடில் வந்து பார்த்துருக்குறோம். ரீசெண்டாக 55 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த இபிஎஸ்க்கு இந்த ப்ரைஸ் பிரகாரம் போட்டிங்கன்னா பிபிஇ ரேஷியோ 26, 27 அப்படிங்கிற ரேஞ்சில் வருது. சரிங்களா? கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பு 1,20,000 கோடி. இப்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 கோடின்னு வச்சுக்கலாம். அப்போது 1,20,000 கோடியில் 10%ங்கிறது வந்து 12,000 கோடி. 12,000 கோடியில் 4,000 கோடிங்கிறது 3%. புரியுதுங்களா? ஆனால் டாக்டர் ரெட்டிக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது மார்க்கெட் கேப் வெர்சஸ் அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசினப்போ ஒரு 5%க்கு மேலே வந்து பேசணும். சரிங்களா? ஆனால் டாக்டர் ரெட்டிக்கும் இந்த கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் முன்னாடியே காட்டிட்டேன். இபிஎஸ் growth வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. சரிங்களா? இந்த growth வந்து டாக்டர் ரெட்டியில் இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆனாலும் 26 பிஇ அப்படிங்கிறது வேல்யூவேஷன் வைஸு ரொம்ப காஸ்ட்லி தான். சரிங்களா? ஆனால் டாக்டர் ரெட்டிக்கு 18 பிஇ தான் இருக்குது. அது சீப்பா அப்படின்னு கேட்டிங்களா? அதுவும் காஸ்ட்லி தான். அவங்க ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்களோட இபிஎஸ் வந்து போன வருஷம் தான் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த இபிஎஸ் growth-ஐ பாருங்களேன். ஃபார்மாவோடைய இந்த சிப்லாவோடைய இபிஎஸ் growth-ஐ பாருங்கள். இவங்க ஒரு இபிஎஸ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு அதே ரேஞ்சில் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் growth காட்டுறாங்க. அந்த பேட்டர்ன் தான் நமக்கு காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் இதே 55 ரூபாயை இந்த வருஷமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் மறுபடியும் growth காட்டலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஃபார்மா செக்டரில் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா அது வாலட்டைல் ஒரு மாதிரி செக்டர். அதுக்குள்ளே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பேட்டன்ட்டு ஏபிஐம்பாங்க, நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த ட்ரெண்டு வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப ஸ்டேபிளாக தெரியுது. இந்த கம்பெனியோடைய கரண்ட் பிஇ 27ன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ 41.96 தான். 26 பிஇ அல்லது 27 பிஇங்கிறது அதிகம்தான். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம தான் காசை கொண்டு போய் ஆக்டிவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டே இருக்கமே. புல் எஃபெக்ட் இன்னும் இருக்குது. அதனால தான் ஒரு 6 பிஇ வந்து அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். சரி, கடந்த 5 வருஷத்தில் ஹிஸ்டாரிக்கல் பிஇ எடுத்து பார்க்கும் பொழுது, பிபிஇ ரேஷியோ எடுத்து பார்க்கும் பொழுது 32.63 வந்து மார்ச் 2022 ஹையஸ்ட் பிஇயாக போயிருக்கு. அதுக்கப்புறம் 22 பிஇ மார்ச் 2020 கொரோனா டைமில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸும் மேலே தான் போச்சு. சரிங்களா? ஆனால் இந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாருங்களேன் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல அப்படியே கடந்துச்சு. அதாவது அக்குமுலேஷன் ஃபேஸு கிட்டத்தட்ட வந்து 600 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் ரேஞ்சுக்கு எவ்வளோ வருஷம் 2014 2020 வரைக்கும் அப்படி தான் கடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் growth எடுத்திருக்கு. அதே மாதிரி ஃபேஸு மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது நல்ல கம்பெனி. அதனால தான் பல்க் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நல்ல வேல்யூவேஷனில் ஒரு மார்க்கெட் கரெக்ஷனில் இல்லை ஒரு மார்க்கெட் கிராஷில் இல்லை ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து போய் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது, லிக்விட் எஃபெக்ட் இருக்குது. அந்த 26 பிஇ அப்படிங்கிறது அதிகம்தான். சரி, 1 2 அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து ஃபார்மா செக்டர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி இது பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. அதே சமயம் இந்த growth-ஐயும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை 1 2 அப்பப்போ டிப் ஆகிறப்போ நம்ம வந்து வாங்குவேன். நான் வந்து பர்சனலாக வாங்குறதுக்கு யோசிப்பேன். சரிங்களா? இப்போது இந்த கம்பெனியில் நடந்த சில மாற்றங்களை பார்க்கலாம். என்ன மாற்றம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து 28% வச்சுருக்கிறாங்க. அவங்க பாருங்கள் 2024 மார்ச் குவார்ட்டரில் 25% வச்சுருந்தவங்க இப்போ ரீசண்டாக ஒரு 3% கிட்ட ஏற்றிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் எல்லாம் விற்றுட்டு போகிறாங்கன்னு கவலைப்பட்டப்போ எவ்வளவு சைலண்ட்டாக வந்து இந்த சிப்லா ஸ்டாக்கை 3% வாங்கியிருக்காங்க பாருங்கள். டிஐஎஸ் வந்து ஒரு 24 இருந்தவங்க 24லே இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ப்ரொமோட்டர் வந்து 2024 மார்ச்சில் 33% வச்சுருந்தவர் அதுக்கப்புறம் 30% 3% ஸ்டாக்கு கிட்ட விற்றுட்டாரு. சரிங்களா? ப்ரொமோட்டரே விற்கிறாரு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டவுட் வரணும். ஆனால் என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரில. எல்லா விதத்துலையும் ஓவராலாக இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சன்ஃபார்மாவோ டாக்டர் ரெட்டியோ இல்லை டிவிஸ் லெபார்ட்டரியோ இவ்வளவு ஸ்டேபிளான ஒரு நெட் சேல்ஸையோ இல்லை இவ்வளவு ஸ்டேபிளான ஒரு இபிஎஸ்ஸையோ, அதாவது
ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற கம்பெனியாக தெரியல. சரிங்களா? என்ன கேட்டால் இன்னும் ஒரு 5% வந்து பிஇ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நல்ல கம்பெனி, நல்ல பங்கு. நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன். முடிவு உங்களுது, என்னோடது கிடையாது. சரிங்களா?